வெல்கம் டு சினிமா சினிமா. கெஞ்சி கேட்கணுமா அடிச்சு கேட்கணுமா நம்ம முடிவு பண்ண முடியாது. நமக்கு எதிரில் இருக்க வந்தா முடிவு பண்ணும். பார்த்துருக்கேன் இவங்கள பெரிய பெரிய கேஸ் எல்லாம் முடிச்சிருக்க. அன்னைக்கு என்னமோ என்கிட்ட வேலையை விட போறேன்னு சொன்னேன். விடலாம் தான்டா நினைச்சேன். ஆனா இப்போ விட்ட என் பேர் கொட்டை. ஆனா என் பேர் கோட்டை கருப்புசாமி இல்ல. இந்த வீடியோவில் நாம் வாரண்ட் வெப் சீரிஸுடைய எபிசோட் 2 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கோட்டை கருப்புசாமி பிடியிலேருந்து அந்த திண்டுக்கல் சரவணன்ற திருடன் தப்பி ஓடிட்டான் இல்லையா, அதனால் மொத்த பழியும் வந்து கோட்டை கருப்புசாமி மேலேயே விழுந்துருது. டிஎஸ்பி பிடிச்சி நல்லா காய்ச்சின்னு காய்ச்சி இன்ஸ்பெக்டரையும் திட்டுறாரு, கோட்டை கருப்புசாமியும் நல்லாவே திட்டி விட்டுறாரு. அந்த சீரியஸ்னஸ் கூட அவருக்கு தெரியலை. அவருக்கு வந்து தன்னோட வலி, உடம்பு வலி, அந்த வலி தான் வந்து அவருக்கு பெருசாக இருக்குது. அவர் எதையும் கண்டுகளை திட்டுறதெல்லாம். இன்னொரு எஸ்ஐட்ட கேட்குறாரு, என்னன்னே உள்ள இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாரா, உன்னே தாண்டா இவ்வளோ நேரம் திட்டினாரு, அதை கூட நீ கவனிக்கலையா அப்படிங்கிறாரு. இல்லைண்ணே, இந்த கொட்டை வழியில் காதெல்லாம் ஒன்றுமே எனக்கு கேட்கல அப்படிங்கிறாரு. ஏண்டா கொட்டைக்கும் காதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது, போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உடனே கோட்டை கருப்புசாமி காண்டாயிடுறாரு. நீ தாயா லூஸு, வழியை புரியாமல் நீ வாட்டுக்கு பேசிட்டு போகிற அப்படின்னு தனியாக பேசிட்டு அவர் பாட்டு வேதனையோட ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. அதாவது அந்த திருடன் அடித்து கை காலை உடச்சிட்டு ஓடி போயிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது கோட்டை கருப்புசாமிக்கு. வெளியில் கூட டீசெண்டாக சொல்ல முடியாதபடி இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற வழி வந்து அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாரு. அங்கே பார்த்தா டாக்டர் அவர் பங்குக்கு அவர் காமெடி பண்ணுறாரு. உண்மையிலே பால் தான் பட்டுச்சு அவங்க மேலே, இது வேறு மாதிரி இருக்குதே அப்படிங்கிறார் அவர். டாக்டர் பால் தான் பட்டுச்சு டாக்டர் அப்படிங்கிறார் இவர். ஓகே அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு டாக்டர். அப்போ நர்ஸும் எட்டி பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க லேடிஸ் அப்படிங்கிறாரு. உடனே டாக்டர் வந்து, நாங்களாம் டாக்டர்ஸ், நாங்கள்லாம் இப்படியெல்லாம் நிறைய கேஸை பார்த்துருக்கோம், நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிறாரு. உடனே கோட்டை கருப்புசாமி வாய்க்குள்ளேயே, நர்ஸை போய் டாக்டர்னு சொல்கிறானே இந்த டாக்டர், ஐயோ இருக்கிற வேதனையில் இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. கோட்டை கருப்புசாமி வந்து கேட்குறாரு, டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாரு. பிரச்சனை இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த டாக்டர் வந்து அவரே ஒரு கொஞ்சம் கல்ட கேஸ் மாதிரி ஒரு காமெடியாக ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த ரணகலத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா சும்மா இல்லாமல் கோட்டை கருப்புசாமியோட அப்பா வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக அவர் பாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கோட்டை கருப்புசாமியை. அதான் வேலை கிடச்சிருச்சு இல்லை பையனுக்கு, அடுத்த அக்கில் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சுமாரான பொண்ணுங்க கூட இவரை வந்துட்டு வேண்டான்னு சொல்லுதுங்க. அப்புறம் ஒரு பொண்ணு அதுவே நல்லா குண்டா இருக்குது, அந்த பொண்ணு இவரை பற்றி மாப்பிள்ளை குண்டா இருக்காருப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் கடைசியாக இன்னொரு பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணோட அம்மா அப்பா வந்து ஓகே சொல்லிடுறாங்க, இவங்களுக்கும் சந்தோஷம், பொண்ணுமே வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்கிறாங்க. உடனே பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, என்னோட தம்பி சொல்லணும், ஓகே அவன் இப்போ வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. பார்த்தா யார் அவங்க தம்பி அப்படின்னாக்க இந்த டாக்டர், இந்த ஃபனி டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும் அப்படிங்கிறவர். உடனே இவர் எந்திரிச்சு போகிறாரு. இவர் நடந்து போகிறத பார்த்துட்டு அப்புறம் டாக்டர் வந்துட்டு, ஓகே நான் பேஷண்ட் நடக்கிறத வச்சு அவங்க எப்படி குணமாயிட்டாங்களா நான் பார்த்துருவேன், அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னென்னா அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இவர் வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கேட்குறாரு. அவங்க எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் நம்பர் தரதுக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்க வேண்டியது இல்லைங்க, என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆர்வமாக அந்த பொண்ணுக்கு அந்த நம்பர்லாம் கொடுத்துட்டு வராரு கோட்டை கருப்புசாமி. மறுநாள் ஸ்டேஷனுக்கு வராரு. அவரோட 2 வீலரில் அப்படியே நடக்க முடியாமல் நடந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துட்டு வராரு. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, என்னடா டாக்டர்கிட்டலாம் போனியா அப்படிங்கிறாரு. போனேன் சார் அப்படிங்கிறாரு. சரி வா இந்த ஜீப்பில் ஏறு, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு. சார் மேடு பள்ளங்களெல்லாம் ஏறி இறங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார் அப்படிங்கிறாரு. இப்போ மட்டும் என்ன ஜெட்லேயே வந்த, ஒழுங்கா ஏறுடா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரின்னு சொல்லிட்டு இவர் ஏறி உட்கார்றாரு. இவரும் கூட சேர்ந்து ஒரு 2-3 போலீஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு இடத்துல வந்து திருடு நடந்து போச்சு ஒரு வீட்டில். அங்கே வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட விசாரிக்காங்க, எப்போ திருடு போச்சு, எவ்வளோ பவுன் திருடு போச்சு எல்லாமே விசாரிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சரின்னு வீடு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, யார் வந்து இதை திருடிட்டு போயிருப்பா. ஏன்னா ஆல்ரெடி நிறைய திருடங்க வந்து லிஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து அந்த வே ஆஃப் ஸ்டைலை வச்சு கண்டுபிடிப்போம் யார் திருடனான்னு சொல்லிட்டு அப்படின்னு செக் பண்ணுறாங்க. சில திருடங்க திருடிட்டு வந்துட்டு வீட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ சாப்பாடு காலியாக இருக்கான்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அந்த சாப்பாடு சேகர் கிடையாது, அப்போ வேறு யார் அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் திருடங்க வந்து லேடிஸோட இன்னர்ஸை திருடிட்டு போகிற பழக்கம் இருக்குது. அப்போ அதை வந்து செக் பண்ணுறாங்க, அதுவும் இல்லை. ஓகே, அப்போ அந்த திருடன் கிடையாது. இப்போ இது வேறு யார் தான் திருடியிருப்பா, உள்தாப்பால் தான் போட்டிருக்கு, சாவியை மறைச்சி வச்சிருந்த சாவியை எடுத்து வீட்டை ஓப்பன் பண்ணி திருடியிருக்காங்க, வேறு எந்த ஜன்னலும் உடையலை அப்படின்ட்டு ரொம்ப குழம்பி போய் போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ சரின்ட்டு ஒரு உலகநாதன்ற ஒரு போலீஸ் இருக்கார். அவர் வந்து ஏற்கனவே ஏட்டிக்கு போட்டிக்கு பேசுகிற ஆள், கொஞ்சம் இழுத்து விடுற ஆள். அவர் வந்து உள்ளே போயிட்டு இன்னொரு ரூமை செக் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது பாத்ரூமை செக் பண்ணுறாரு.
பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு, சார் அப்படின்னு கத்துறாரு. சரின்னு எல்லாரும் உள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா பாத்ரூம் வந்து ரொம்ப நாரடிச்சு கிடக்குது. இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது யாருன்னா அந்த கொடைக்கானல் சரவணன். அவன் தான் வந்து திருடிட்டு இந்த மாதிரி பாத்ரூம் நாரடிச்சுட்டு போவான். கலெக்டர் வீட்லையும் இதே தான் பண்ணியிருந்தான். நகை திருடு போனது கூட பிரச்சனை இல்லையா கலெக்டருக்கு? பொண்டாட்டியை கூட தான் பாத்ரூமை யூஸ் பண்ண விட மாட்டார். அந்த பாத்ரூமை போய் இந்த சரவணை வந்து நாரடிச்சிட்டு போயிட்டான்னு தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே. இது வந்து இவன் தான் பண்ணியிருக்கான் அந்த திருட்டை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் கோலா காண்டாயி நம்ம கோட்டா கருப்புசாமியை லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ரைடு பயங்கரமாக விட்டுறாரு. காது கருக கருக திட்டி விட்டுறாரு. ஒரு மாதிரி கோட்டை கருப்புசாமியை வந்து ஸ்டேஷனில் இலக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு பெரிய தத்தி, ரெக்கமெண்டேஷனில் உள்ளே வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க, நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது போக என்ன கொடுமை அப்படின்னாக்க, இந்த உலகநாதன் இருக்கார் இல்லையா, இந்த இழுத்து விடுற கேஸு, அவர் என்ன பண்ணுறாரு, கோட்டை கருப்புசாமியை வந்து கோட்டா கோட்டான்னு ஃபஸ்ட்டு எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, டே கொட்டை இங்கே வாடா, அங்கே போடா, அதை இடறா இதை இடறா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைங்கிறத வந்து கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படி கூப்பிட ஆரம்பித்தோடனே, என்னங்க இப்படி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் சொல்கிறாரு, இன்னொரு போலீஸு. அப்புறம் என்ன இவனை பெரிய மரியாதை கொடுத்தா கூப்பிடுவாங்க, இவன் செஞ்ச லட்சணத்துக்கு இப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை அப்படி தப்பாக கூப்பிட்டதும் இல்லாமல் அதை நியாயப்படுத்துகிறாரு அந்த உலகநாதன். அதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கொட்டை கொட்டைன்னு சொல்லிட்டு கோட்டை கருப்புசாமியை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அது. அது மட்டும் இல்லை, அவரோட வேலையுமே மாற்றிட்டாங்க. போலீஸ் வேலைங்கிறத மாற்றி டீ வாங்கிட்டு வா, டிஃபன் வாங்கிட்டு வா, கைதிகளுக்கு கூட எத்தனை பேர்னு எண்ணி டீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் வந்து பாசி பாசியாக இருக்குது கழுவு அப்படின்ட்டு, குப்பை தொட்டி குப்பையில் நனைஞ்சு போச்சு, குப்பையை கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு வா, அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரியெல்லாம் வேலைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஒரு தடவை அவர் டீ வாங்கிட்டு வராரு. என்னடா இன்னுமா டீ வாங்கிட்டு வரல, அங்கே இன்ஸ்பெக்டர் கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் வந்து இவரை கத்துறாரு பப்ளிக் பிளேஸில். அதை வந்து அவங்க அப்பா பார்த்துறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது அவங்க அப்பாவுக்கு. என்னடா இப்படி இருக்கிறான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் அவர் போகிறாரு. இன்னொரு போலீஸ் தான் வந்து இந்த கைதிகளெல்லாம் வந்து மாவுக்கட்டு போட வைக்கிறதுக்கு இருக்கிறாரு. அதாவது என்ன பண்ணுவாங்க, உண்மையை ஒத்துக்கலை அப்படின்னாக்க கையை காலை முறிச்சிட்டு மாவுக்கட்டு போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. இந்த சாக்கை வந்து நல்லா தண்ணியில் முக்கி காலில் சுற்றி நல்லா இறுக்கமாக ஒரு ஆளை பிடிக்க வச்சுட்டு பெரிய இரும்பு கம்பியை வச்சு அடித்து காலை உடச்சிட்றாங்க. அப்போ அந்த காலை பிடிடா ஒழுங்கா கொட்டை அப்படின்றாங்க. இவருக்கு வந்து அந்த கைதியோட காலை பிடிக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது. இவருக்கு வந்து அந்தளவுக்கு பயப்படுற ஒரு ஆள் தான் வந்து கோட்டை கருப்புசாமி. ஒரு நாள் வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரோல் கால். அப்போ வந்து கோட்டை கருப்புசாமியும் பக்கத்தில் இன்னொருத்தரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னண்ணே இது இப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு இவர் புலம்பிட்டு இருக்காரு சின்ன பிள்ளை மாதிரி. அதை வந்து பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி, அவனுக்கு 2 பேரையும் கூப்பிடு, வாரண்ட் டியூட்டி போட்டு விட்ருவோம், அவங்களுக்கு இருக்கிற பெண்டிங் வாரண்டெல்லாம் இவங்க தலையில் கட்டி விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வாரண்ட் டியூட்டினா என்ன அப்படின்னாக்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சில கைதிகளை ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் பீரியாடிக்கலாக. அந்த கைதிகள் அந்த வீட்டில் தான் இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த டியூட்டியை வந்துட்டு கொடுத்துட்றாங்க. பொதுவாக எல்லா போலீஸும் இந்த வாரண்ட் டியூட்டியை என்னென்னு பண்ணுறாங்க அப்படின்னாக்க, சும்மா ஒரு பேருக்கு ஆமாம் அந்த கைதி வந்து அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறது, இல்லாட்டி அவங்க வந்தாங்க இல்லை இங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது சாக்கு சொல்கிறது, இப்படி தான் அந்த வாரண்ட் டியூட்டி வந்து கடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அது உண்மையிலே சால்வ் பண்ண முடியாத காம்ப்ளிகேட்டான வாரண்ட் டியூட்டி தான் அது. அதனால் இவர் வந்து அது என்ன ப்ரொசீஜரு, என்ன இந்த மாதிரி வாரண்ட் டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயும் எல்லாட்டையும் கேட்குறாரு, தன்னோட மாமா கிட்டையும் கேட்குறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி, வாரண்ட் டியூட்டியா, அது சும்மா கேஷுவலாக இருக்கலாம், நீ பாட்டுக்கு உனக்கு வேறு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பத்திரிக்கை கொடுக்கணும், அது இதுன்னு வேலை இருக்கலாம், அந்த வேலையை பாரு, பொண்ணு கூட போய் பேசிட்டு வா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வாரண்ட் டியூட்டினா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவரும் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாரு, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை போல் அப்படின்ட்டு. அதை வந்து என்னடா செஞ்ச ஒரு வாரம் ஆச்சு ரிப்போர்ட் சொல்ல அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. மற்ற 2 பேரும் காமாசோமான்னு ஏதாவது ரிப்போர்ட்டாவது சொல்லிடுறாங்க. எதுவும் பண்ணாட்டி கூட பண்ணின மாதிரி ஒரு கண் துடைப்புக்கு ஏதோ பண்ணி சொல்லிடுறாங்க. இவருக்கு அதுவும் சொல்ல தெரியல. ஒன்றுமே செய்யலைங்க ஐயா அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. ஒன்றுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி இன்னமும் மானாவரியாக நல்ல திட்டி விட்டுறாரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு. இன்ஸ்பெக்டர் எப்படி கண்டமணிக்கு திட்டினோடனே கருப்பு வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டு வர்றாரு. உடனே இந்த உலகநாதன் சும்மா இல்லாமல் நல்லது பண்ணுறேன்ற பேரில் அவரை வந்து இழுத்து விடுறாரு. கூப்பிட்டு, கருப்பு என்ன ஏது எப்படின்னு தெரியலன்னு ஏன்ட்டு கேளுப்பா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தப்பாக கைடன்ஸ் கொடுத்து விட்டுறாரு. ஒரு வீட்டுக்கு அந்த கைதி இருக்கானான்னு செக் பண்ணப்போ, அவன் இருக்கானா இல்லையான்னு பாரு, பக்கத்தில் எங்கேயாவது எதுவும் தகவல் கிடச்சா பாரு, அப்படி இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடு, கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடு, கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு தப்பாக வந்து அவருக்கு கைடன்ஸ் பண்ணி விட்டுறாரு. கருப்பும் வந்து அதை நம்பி அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறாரு, கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஜட்ஜம்மா வந்து அதை பார்த்துட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, அவர் டெத் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண ஆள் வந்து வேறு ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டில் வந்து அன்றைக்கி ஆஜராயிருக்கான். ஆஜராகிட்டு பேசிட்டு கிளம்புறான் அங்கேருந்து. உடனே ஜட்ஜம்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க,
இந்த ஆளுக்கு தான் நீ வந்து டெத் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்க, அந்த ஆள் உயிரோடு நிற்கிறான், என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வேலை பண்ணுற, உனக்கு சர்வீஸ் என்ன ஏது என்ன இதுன்னு விசாரிக்கிறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணி 3 மாதம் ட்ரைனிங் மேடம், 3 மாதம் தான் ஆயிருக்கு ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னோட இன்ஸ்பெக்டர் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வராரு. அவர்கிட்ட என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் திருன்னு முழிக்கிறாரு. உன்னை டிஎஸ்பியை கூப்பிடு எஸ்பியை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி காய்ச்சின்னு அந்த அம்மா வந்து நல்லா காய்ச்சி விட்டுறாங்க அவங்கள. அப்போ வந்து உடனே இந்த எஸ்பி சொல்கிறாரு, இவனை இப்போயே நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் மேடம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை சொல்கிறாரு. உடனே ஜட்ஜம்மா வந்து அவரை பார்த்து காண்டாயிட்டாங்க. என்னது, அவனை சஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா? நியாயமாக பார்த்தா அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டமான வாரண்ட் டியூட்டியை கொடுத்த உங்களை எல்லாரையும் தான் நான் சஸ்பெண்ட் பண்ணணும். ஒருத்தன் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான், அவனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்கள் வேலையே கூட சொல்லித்தராமல் அவனுக்கு இந்த மாதிரி வேலைகளை கொடுத்துருக்கீங்க, கைடன்ஸும் கொடுக்கல. ஆனால் அவன் மேலே குறை சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் மேலே தான் நான் குறை சொல்லணும். முதல்ல ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள், அப்புறம் அவனை குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி நல்லா காய்ச்சி விட்டுறாங்க ஜட்ஜம்மா. அப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடுது. அப்புறம் கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கருப்பசாமியை கூப்பிட்டு காய்ச்சின்னு திட்டி விட்டுறாங்க. ஒன்னால தான்டா எங்களுக்கு இப்படி பேர் வந்துருச்சுன்னா அந்த காண்டில் வந்து நல்லா வந்து கேவலமாக வந்து பேசி விட்டுறாங்க கோட்டைக்கருப்பை. அப்போ ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு. ஒரே ரொம்ப அழுகிறாரு. அழுதுட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு, உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருவோம், நீங்களும் வேணாண்டா அவங்க வேலையும் வேணாண்டா அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப புண்பட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து எழுதுறாரு. அப்படி எழுதிட்டு இருக்கப்ப வந்து பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, இந்த முன்னாடி என்னமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கல நக்கல் பண்ணிக்கிட்டு அந்த ஆள் அழுதுகிட்டே வராரு. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவர் பொண்ணை வந்து அவன் மருமகன் வந்து போட்டு அடின்னு அடிக்கிறான் குடிச்சிட்டு. யார் போய் கேட்டாலும் நிறுத்த மாட்டேங்கிறான், அவனை பிடிக்கவும் முடியல கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, கருப்பு நீ போலீஸ் தானப்பா நீ வந்து கேளுப்பா அப்படிங்கிறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர். உடனே இவருக்கு ஏற்கனவே கோட்டைக்கருப்புக்கு வந்து தன்னோட நிலைமையை நினச்சி தன்னைய திட்டினவங்களை நினச்சி கையாலாகாத தனத்தில் இருக்கிறோமோன்னு நினச்சி ரொம்ப கடுப்பாக அப்படி வெறியில் இருக்கிறாரு, வருத்தத்துலையும் வெறியிலையும் இருக்கிறாரு. அப்போ இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே வேகமாக போகிறாரு. போய் பார்த்தா அந்த குடிகாரனை பிடிச்சி செவிட்டோடு சேர்த்து 4 அப்பு நல்லா பொளையர்னு வச்சு அடி பின்னிடுறாரு. உடனே அவன் பயந்துக்கிட்டு ஓடிடுறான். சுற்றி உள்ள ஒரு ஆம்பளைங்க 7-8 பேர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்து பயந்து போய் போலீஸ் இவர் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அவர் அடின்னு அடித்தோடனே இது எல்லாத்தையும் இவங்க அப்பா நோட் பண்ணுறாரு, கருப்போட அப்பா. அப்போ வந்து கருப்போட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கேட்குறாரு, என்னதான் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறானே அப்படின்ட்டு. உடனே அவங்க மாமா சொல்கிறாரு, இந்த மாதிரி மாமா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லலை கஷ்டப்படுவேங்கன்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அந்த சம்பவத்தில் இருந்தது என்னோட பையனா அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ தன்னோட பையனை இந்த மாதிரி ஒரு பேரை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு அப்பா கேட்குறப்ப அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா, டேய் கருப்பு வா வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நான் வரலப்பா அப்படிங்கிறாரு வருத்தத்தில். இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. முகமது அலி யார் தெரியுமா கருப்பு அப்படி? இல்லைப்பா தெரியாது யார். அவர் ஒரு பெரிய பாக்ஸர். ஆனால் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, அவருடைய பேர் என்ன அப்படின்னாக்க, போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ரவுண்டில் ஜெயிச்சிருவார். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் பெல் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் யாரையுமே அடிக்க மாட்டார். ஆனால் ஒரே ஒருத்தனை மட்டும் சாகிற அளவுக்கு அடித்தார். அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த எதிராளி வந்து போட்டி ஆரம்பிக்க முன்னாடி முகமது அலியோட பழைய பேர் அடிமை காலத்து பேரை வந்து அடிமை கால குடும்ப பேரை வந்து சொல்லிட்டான். அதை கேட்டவுடனே அவருக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுச்சு முகமது அலிக்கு. அப்போ அவனை அடின்னு அடித்து ஒரு ரவுண்டில் முடிக்க வேண்டிய போட்டியை 15 ரவுண்டுக்கு வேணுக்கும்னே இழுத்துட்டு போய் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் அடின்னு அடிச்சு ஹூ அமை அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து கடைசி வலி தாங்க முடியாமல் 15ஆவது ரவுண்டில் வந்து அவன் முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து சொல்லிட்டான். எதிராளியே வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கிட்டு அவருடைய பேரை கத்தி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அடிக்கிறதை நிறுத்தினார். அப்புறம் கூட்டத்தை பார்த்து ஹூ அமை அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாரும் முகமது அலி அப்படின்னு சொல்லி கத்தி சொன்னாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவரே வந்து அந்த இடத்துல முடிச்சு வச்சார். அப்போது யாரெல்லாம் நம்ம பேரை அவமானப்படுத்தி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய உண்மையான பேரை வந்து நம்ம சொல்ல வைக்கணும். அடையாளங்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்கறது கிடையாது கருப்பு, நம்மளே நமக்கு உருவாக்கிக்கிறது தான் அடையாளங்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக அந்த கதையை சொன்னோடனே இவருக்கு உள்ள வெறி ஏறுது. சரி, நம்ம வந்து நம்மளுடைய அடையாளத்தை நாமளே உருவாக்குவோம், நம்ம பேரை வந்து தப்பாக கூப்பிட்டவங்கள நம்ம ஒரிஜினல் பேரை நம்ம சொல்ல வைப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம கோட்டை கருப்புசாமி. எபிசோட் 2 இந்த இடத்துல முடியுது. எபிசோட் 3ல் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.